நான் ஒரு ஜெபம் பண்ணுவோமா? அப்பா பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வருகிறேன். ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற இந்த ப்ராஜெக்ட்ஸை உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். இவர்கள் உம்முடைய தேவ தூதனிடத்திலிருந்து அந்த சிறு புஸ்தகத்தை வாங்கி அவர்கள் உட்கொண்டிருக்கிறார்கள். அது முதலில் அவர்களுக்கு இனித்தது, வயிற்றில் போன பின்பு அது கசப்பாக இருந்தது. ஆனாலும் உடனடியாக நீர் சொன்ன ஒரு காரியம், அவர்கள் இனி வருகிற நாட்களிலே ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்கிற ஆவியை நான் அவர்கள் மீது அனுப்புகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அற்புதங்களை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் அற்புதங்களின் தேவன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவே, இப்பொழுதே நீர் வந்து உடைய பிள்ளைகளின் மீது ஆண்டவரே உடைய ஆவியை நீர் நிரப்பினபடினாலே நன்றி. ஓ ஹல்லேலூயா. என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான சகோதரியே, என்னுடைய திருமணம் தடைப்பட்டிருக்கிறது, பணம் இல்லாததினால் என்னுடைய திருமணம் தடைப்பட்டிருக்கிறது என்ற உன் சத்தத்தை தேவன் கேட்டார். அந்த நாளிலே அவர் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினது போல, தண்ணீருக்கும் திராட்சை ரசத்திற்கும் வித்தியாசம் உண்டு, விலை மதிப்பு உண்டு. பேர்பட்ட வெளியேற பெற்ற ஒரு அற்புதத்தை, நீ நினைப்பதை காட்டிலும் ஒரு பெரிய காரியத்தை தேவனுடைய திருமண வாழ்க்கையிலே செய்து உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றி. தொடர்ந்து என்னுடைய மாணவர்களோடு இருந்து நீ செய்து வருகிற கிரியைகளுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இது தீர்க்கதரிசிகளுக்கு உண்டான ஒரு பாடசாலை. புதிய மாணவர்களையும் மாணவிகளையும் அன்போடு அழைக்கிறேன். அடுத்த செய்தி வரும் வரை கர்த்தருடைய பிரசன்னம், அவருடைய சந்தோஷம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். ஷலோம்.